நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நான் ஒரு முறை கேட்டுட்டு அடுத்த ஸ்டெப் போவோம். வந்தீங்க ஸ்க்ரீன் இப்பதான் வந்தது. வருது. பாக்ஸ் வந்தா சொல்லுங்களா? பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. புக்ஸ் வந்துட்டு. ஓகே, பிஸ்மில்லா. நீங்க சொல்லி கொண்டு போங்க பார்ப்போமா? பிஸ்மில்லா. ஓகே. பத்தொன்பது கசரத்தைன் லம்மத்தைன் சத்து சுக்குன் பத்தொன்பது லம்மத்து ஃபதஹத்துன் கசரத்துன் ஃபத்தத்தைன் லம்மத்தைன் கசரத்துன் லம்மத்துன் சத்து கசரத்தைன் கசரமத்து லம்மத்து சுக்குன் ஃபதஹத்துன் கசரத்தைன் லம்மத்தைன். நல்லது. மிச்சம் நல்லம். ஒரு சின்ன ஒரு தடுமாறு கஸ்ட்ரா டைன் அண்ட் லைட்டாக வந்துச்சு. இது பிரச்சனை இல்லை. வந்துட்டு வந்துட்டு பரவாயில்ல. ஹாய் நல்லம். நாங்கள் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுவோம். போன கிளாஸ்ல இதுக்கு பின்னால் என்ன பார்த்தோம்? வசனத்தை நிறுத்துற முறை நிறுத்துறது ஓகே, மூணு ஃபுல்லாக பார்த்தோம் முறையும் தானே? பார்த்தோம். அதில் 1 2 3 பார்த்தீங்கன்னா ஆ, எத்தனை பார்த்தீங்கன்னா? மூணு முறையும் பார்த்தோம். 3 முறை. நீங்கள் 3 செக் பண்ணிக்கிறீங்க, க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு பிரச்சனை ஒன்று இல்லைன்னு விளங்குது அப்படியா? நான் வாட்ஸ்அப்பில் இதை அனுப்பி விட்டேன். நான் தேடி பார்த்து ஜஸ்ட் ஓ, பிடிஎஃப் நான் மட்டும் பார்த்தேன் அனுப்பி பார்த்தேன் அதை விட்டேன். பார்த்தா நான் உடைக்கிறேன். உங்களுக்கு புதிய சரி இஷ்யூஸ் ஆ, வந்தீங்களா? இப்படி எப்படி நிப்பாட்டுறேன்னு சொல்லி பயந்து அல்லது விளப்பம் இல்லாமல் குழம்புற மாதிரி இடங்கள் வந்தீங்களா? இல்லைண்ணா. இல்லை இல்லை. சரி, அதை வந்து இப்போதான் கொஞ்சம் விளங்குனது, இப்போ கான்செப்டே விளங்குது. விளங்குதுதான். எப்படி எப்போ விளங்குது? ஈஸியாகிதா கஷ்டமாகிதா? இப்போதான் ஈஸி ஆகிக்குது. ஈஸியாகிதா. இதெல்லாம் நான் உண்மைக்கும் படித்தவங்களும் தெரியாது உண்மையே. இந்த சிம்பிளான விஷயம் தான். நாங்கள் தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டோம்ண்ணா. ஆ, சரி, ம், ஜஸ்ட் வெயிட்டா வரேன். ஓகே. ஹயர். இப்போ நாங்கள் இன்றைக்கி அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகலாம். நீங்கள் தேடிக்கிங்க சுட்டி. இப்போ எங்களுக்கு குருவான ஓதுறதுக்கு தேவையான சில பேசிக்கான விடயங்கள் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அதில் ஒன்று பார்த்துட்டோம், அடையாளங்கள் எங்களுக்கு வெரி கிளியர். அதே போல் வசனத்திட ஓதி நிப்பாட்ட இடம் அல்லது மூச்சிட தாக்கத்தில் நாங்கள் போயிட்டு நிப்பாட்ட போகல அடித்து புழுந்து நிப்பாட்டாமல் எப்படி நாங்கள் நிதானமாக அழகாக நிப்பாட்டலாம், அதுக்குரிய ஒழுங்கு என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் இன்னொரு முக்கியமான ம், விஷயத்தை பார்க்க வரோம். குருவான பேசிக்கலி நாங்கள் ஓதுறதுக்கு எங்களுக்கு சில பேசிக்கான விஷயங்கள் தேவைப்படும். இப்போ நான் பார்த்ததை போல இன்னும் சில முக்கியமான விடயங்கள் தேவை. குருவான நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஒழுங்கான அமைப்பில் ஓதுறதுக்கு அதில் தான் நாங்கள் சொல்கிறது 3 விடயங்கள். ஒன்று, எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிற என்ன அந்த ஸ்டைல் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு லாங் டேர்முக்கான ஒரு ப்ராசஸ் ஒன்று. நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் பார்க்குறதுக்கு உள்ள விஷயம். இரண்டாவது, ஓகே. ராகம். நிறைய பேர் பயப்படுற இடம் இந்த ராகத்துக்குரிய இடம். என்ற ராகம் இல்லை, நான் அவரை போல ஓதணும், இவரை போல ஓதணும், அவர் மாதிரி ஊனத்தான் சரி, இவரை மாதிரி ஓதலாம் பிழை என்று சொல்லி இப்படி ராகத்தை போல் பாஸ் பண்ணிக்கொண்டு இன்னும் ஒருத்தரை காப்பி பண்ணிக்கொண்டு ட்ரை பண்ணிக்கொண்டு கடைசியில் எங்கட செல்ஃபாக எங்கிட்ட இயல்பாகிக்கிற ஓதலை நாங்கள் நிறைய பேர் லொஸ்ட் பண்ணிக்கொண்டு இழந்து கொண்டு போகிற சூழல் இருக்குது. ராகம்ங்கிறது முக்கியமான கன்செப்ட். ஓதுறது ராகம் இல்லாட்டி ஓத இயலாது. ராகம்ங்கிறது தேவை. ம், எப்படிங்கிறத பார்ப்போம். மூணாவது, சட்டங்கள். இதில் எழுத்துக்களும் சட்டங்களும் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அது இன்ஷா அல்லாஹ் கிளாஸஸில் நாங்கள் தொடர்ந்து மெதுவாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு நாங்கள் வருவோம். ஆனால் இந்த ராகம் என்ற கான்செப்டை நாங்கள் இன்றைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம். சரியா? ஓகே. ராகம் அப்படின்னா என்ன என்றுங்கிறத நாங்கள் முதலாவது சரியாக விளங்கிக் கொள்ளணும். ராகம் என்கிறது எங்கள்கிட்ட சொந்த குரலில் நாங்கள் ஓதி பழகுறது. இன்னொருத்தரை பற்றி கொப்பி அடிக்கிறதோ, என்ற குரல் அசிங்கம், அந்த குரல் தான் நல்ல இன்னொன்றுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறதோ, அதுக்குண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து குடிச்சு கொண்டு வரதோ அப்படி இல்லை. அல்லாஹு தாலா இயல்பில் ம், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு அமைப்பில் குரலை தந்திக்கிறான். அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற அந்த ம், இயல்பான குரலில் நாங்கள் எங்கட சக்திக்கு உட்பட்ட விதத்தில் குர்ஆனை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். எது எப்படியோ ராகம்ங்கிறது கட்டாயம் கண்டிப்பாக வரணும். அதுங்கிறது முக்கியம். ஓகே. அது எப்படி வரும்ங்கிறத பார்ப்போம். சரி, இந்த ராகத்தை நாங்கள் எடுக்கணும் என்றால் குர்ஆன் எங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு வேயை காட்டி தருது.
மிச்ச சிம்பிளான ஒரு டெக்னிக் தான் நீட்டுதல். இப்போ நீ குர்ஆன் எடுத்து பார்த்தா ம், விளங்கும். நீங்கள் இன்னொரு காரிட யாரையும் ஓதுறதை கேட்டு பார்த்தாலும் விளங்கிக்கும். சில இடங்களில் கூடுதல் நீட்டுவாங்க, சில இடங்களில் குறைவாக ம், நீட்டுவாங்க, சில இடங்களில் ஏதோ ஒரு ம், அமைப்பில் கொஞ்சம் கூடும் இல்லாமல் குறையும் இல்லாமல் நீட்டுவாங்க. அப்போ ஏதோ சம்திங் ம். நீட்டுதல் என்ற ஒரு கன்செப்ட் குர்ஆனுக்குள்ள நிறைய இடங்கள்ல இருக்கிறத பார்க்கலாம். இன்னொரு பாகையில சொன்னா, ஓகே. நீங்க ஒரு சூறாவை பார்த்துட்டு, உதாரணத்துக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை, அல்ஹம்து சூறாவை நீட்டுறதுங்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஓதி பாருங்க. ஓதலே இல்லாம போய்க்கும். ஓதலைங்கிறதே இல்லை, ம், அல்ல ஓதுறதுங்கிறது சாத்தியம் ஒன்றே இல்லாத மாதிரி போய்விடும். அப்போ இதில் என்ன விளங்குது என்றால், குர்ஆன் நீட்டுதல் என்ற அந்த கன்செப்டுக்கு பின்னால 100% 90% இந்த நீட்டுதலோட எடுக்கிற அந்த ராகத்துக்கு தான் குர்ஆன் முக்கியத்துவம் கொடுத்தி. ம், எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? நீட்டு நீட்டுறது இல்லையா? ராகம் இல்லை. யார் ராகம் வருது இல்லைன்னு சொல்லலாம்? யாருக்கு குர்ஆன் நீட்டி ஓத தெரியாதோ அவருக்கு ராகம் வரலன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லண்டால் நிறைய ஓகே. பேர் சொல்லுவாங்க எனக்கு ராகம் இல்லை, எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவங்களுக்கு நீட்ட தெரியாது. ஒரு எழுத்தை நீட்டினா அது நீட்டுறது என்கிறது எங்களோட இயல்புல ஒரு டோனை உருவாக்கும், கிரியேட் பண்ணும். அது ஒவ்வொரு மனிதன் இயல்புக்கும் அது மாறும். சில பேர் ஹை பீச்சில் கிரியேட் பண்ணுவாங்க, சில பேருக்கு லோ பீச்சில் அதை கிரியேட் பண்ணுவாங்க, சில பேருக்கு ஸ்மூத்தான ஒரு ஸ்டைலில் கிரியேட் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு கிரியேட்டேஷனுங்கிறது வித்தியாசப்படலாம். அது பிரச்சனை இல்லை, அதில் யாருக்கும் கையடிக்க இயலாது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு உங்களுக்கு சொல்ல இயலாது, நீங்கள் இந்த வசனத்தை ஹை பீச்சில் ஓதாட்டி உங்களோட நீங்கள் ஓதுறப்பில எல்லாம் உங்களோட ஓதெல்லாம் போலண்டு யாருக்கும் சொல்ல இயலாது. அப்படி சொல்ல இயலாது. ஏனால் ம், அல்லாட அந்த ஸ்டைல் என்னென்னு சொன்னால் குர்ஆனுக்குரிய அந்த கிரியேட்டேஷன், இந்த ராகத்தை கிரியேட் பண்ணுறாக்கள் ஓதுறாங்க தான். அதுக்குரிய சில கிரைட்டேரியா இருக்குது, வரையறைகள் இருக்குது. அதை நாங்கள் பேணிக்கொள்ளணும். சில இடங்களில் நீட்டணும், சில இடங்கள் நீட்டப்படாது. இந்த மாதிரி சில அமைப்புகள் இருக்குது. எது எப்படியோ நீட்டுதல் என்றது ராகத்துக்கு ஊடாகத்தான் இடம்பெறும். ராகம் எங்கள்கிட்ட வரணும் என்றால் நான் கண்டிப்பாக உரிய அளவுகளை பேணி நீட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நாங்கள் பேசின ம், விஷயத்தை பார்க்குற நேரம் உங்களுக்கு விஷயம் ஒன்று விளங்கிக்கும். ராகம்ங்கிறது உங்கள்கிட்ட சொந்தமாய்க்கிற ஒரு சொத்து, ஒரு ம், முக்கியமான ஒரு சொத்து ஒன்று தான் ராகம் உங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனால் எழுத்துக்கள் உச்சரிப்பை பொறுத்த வரைக்கும், சட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அது உங்கள்கிட்ட இருக்காது, சரியாயிக்காது. சில போது சரியாயிக்கும், ம், பல போது அது பிழைகளாக உங்கள்கிட்ட நீங்கள் சின்னதுலேருந்து ஓதி வந்திப்போம், கடந்து வந்திப்போம் சொன்னீங்களே. இப்போ எவ்வளோ சின்ன கன்செப்ட் ஆனால் தெரியாமல் இருந்திக்கிறோம், இப்படி நாங்கள் சில தவறுகளை விட்டு வந்திப்போம். அப்போ ம், இதுக்கு பின்னால ரெண்டும் ஜாயின் ஆக போகுது. எது ரெண்டும்? உங்கள்கிட்ட இயல்பாய்க்கிற குரலும் உங்களுக்கு புதிதாக கிடைக்கிற சப்ஜெக்டும் ரெண்டும் சேர்ந்து தான் குர்ஆனை நாங்கள் ஓத போகிறோம். இப்படி யோசிக்கப்படாது, ம், எனக்கு ராகம் தேவையில்லை, நான் ராகத்தை அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு நான் எழுத்து உச்சரிப்பை மட்டும் பழக போகிறேன் அப்படின்னாலும் ஓத இயலாது. அப்படி ஓதினா என்ன நடக்குது தெரியுமா? ம், பாட முடிய போக நாங்கள் வேறு உலகத்தில் போய் நிற்போம். ஏன்டா என்னத்தை எங்களுக்கு ஓத தெரியாது, ஆனால் எழுத்து உச்சரிக்க தெரியும். இப்போ கிளாஸில் சில பேர் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு சட்டம் பேச இயலும். ஆ, இந்த எழுத்தை நாக்கை இப்படி வச்சு இங்கே வச்சு உச்சரிக்கணும் பேச தெரியும். ஆனால் ஓத மாட்டாங்க. ஓத விட்டா ஓத மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசி பேசி தான் பழக்கம். அப்படி இல்லை. அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற அந்த ராகத்தை பயன்படுத்தி நாங்கள் உங்களோட சொல்லித்தர டிஸ்கஸ் பண்ணுற அந்த கான்செப்ட் எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களோட ஓதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வரும். எப்படி என்றால், ஒரு பிரச்சனை ஒன்று வரும். நான் ஸ்டார்டிங் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் கற்பனையில் சில போது ஓதுவீங்க, உங்களோட கற்பனையில் அது சரி என்று படும். நான் அப்படித்தானே உச்சரித்தேன், இது ஏன் பிழையாகுது, இப்படித்தானே உச்சரிப்பு வரணும், ஏன் இந்த உச்சரிப்பு பிழையாகுது என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் உங்களோட ஓதில் நீங்கள் திருப்பி ரெக்கார்டை கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அடே நானா இது ஓதினேன், ம், இது நானா ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ம், இது இப்படியா வரும், நான் இப்படி ஓதிக்கப்படாதேன்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்கள் செக் பண்ணுவீங்க. அப்போ இது கொஞ்சம் என்ன சொல்கிற யதார்த்தம், இது ஃபேக்ட். இதை நீங்கள் விளங்கிக்கணும். ம், அடையப்பா என்னது இது ஷேர் ஒன்று சொல்லித்தார, நாங்கள் வேற ஒன்றத்தை ஓதுறோம், திருப்பி வந்துங்க இங்கே கொண்டு முனை கொண்டிருக்கிறோம் யோசிக்க தேவையில்லை. அது இன்ஷால்ல காலப்போக்கில் கிளியர் ஆகும். அதுக்கு நாங்கள் நிறைய ட்ரை பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆகவே இந்த ரெண்டும் கிளியர் ஆகும் வரைக்கும் சில இடங்களில் நான் கொஞ்சம் நிதானமாக போக வேண்டிய இடங்களும் இன்ஷா பாடத்தில் வரும். அதுக்கு நாங்கள் யோசிக்க தேவையில்லை. அதை நாங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு அறிமுகமாக சொல்லிக் கொள்கிறோம். இப்போ இதில் ராகம் என்கிறது முழுமையாக நீட்டுதலோடு தொடர்பு ஆகிறதால குர்ஆனை பேசிக்கலி நாங்கள் ஓத போகிறோம் என்ற அந்த கேட்டுக்குள்ளே போகிறதுக்கு
நீட்டுதலில் என்னென்ன விஷயங்கள் தேவைங்கிறத நான் பார்த்துக்கிறணும். அல்லது எங்களுக்கு அங்கே ராகம் வராது. ராகம் வராட்டி உச்சரித்து கொண்டு தான் நிற்கணும், மோதல் வராது. அப்போ நாங்கள் ஓத போகிறோம் என்ற வகையில் ராகத்தோடு நேரடியாக தொடர்பற்ற நீட்டுதல் தொடர்பான சில அடிப்படைகளை நாங்கள் விளங்கிக்கணும். ஓகே, நீட்டுதல்னு சொன்னால் நாங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணுற சொல் மத்து. மானா இத்தனா தூணா மத்து மிச்ச சிம்பிளான சொல். நீட்டுதல் என்று பெண்ணாம்பரிய சொல்ல விட்டுட்டு மத்து என்று சொல்லி நாங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். மத்து என்றால் நீட்டுதல், மத்து என்றால் நீட்டுதல், அதான் கன்செப்ட். மத்தை நாங்கள் ரெண்டா டிவைட் பண்ணுறோம். ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள், இரண்டாவது மத்தினுடைய எழுத்துக்கள். மத்தினுடைய அடையாளங்களை பாருங்க. ஆல்ரெடி நாங்கள் உங்களோட டிஸ்கஸ் பண்ண அடையாளங்கள் திருப்பியும் வருது. என்ன வந்து சொல்லுங்க பாப்போம். என்ன வந்து என்ன அடையாளம் வந்து உங்களுக்கு? ஃபத்ஹ் மத்து, அண்ணா மாஷா அல்லா, ஃபதஹ் மத்து, கஸ்ர மது, கஸ்ர் மத்து, லம்மு மத்து. லமு மத்து. பக்கத்தில் ஒன்று வந்து இது நான் சொல்ல பார்ப்போம். இந்த சைடில் பாருங்க, மத்தினுடைய எழுத்துக்கள் மூன்று இருக்குது. அலிஃப், சுக்குன் செய்யப்பட்ட யா, ஐயா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ். இந்த நீல வா. பாக்ஸ் அடிப்பட்டி தான் நீல பாக்ஸ். இதுல ரெண்டுலையும் எது வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட். ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல சொல்லி தந்துக்கிறேன், 1 செகண்ட் நீட்டணும் மட்டும் சொல்லி தந்துக்கிறேன். ம், இதுக்கு முன்னுக்கு ஒரு இடம் வந்துக்குது குர்ஆன்ல, நீங்க இந்த இடத்துல நீங்க 1 செகண்ட் நீட்டுங்கோ என்று வந்துக்குது. எங்க வந்து சொல்லுங்க பாப்போம், ஞாபகம் யார் பாப்போம். ம். அது ஃபத்ஹ் மத்தும் ஃபத்ஹத்தைன் அலிஃபும் எங்க இது வசனத்துல அலிஃபும் நிறுத்துற இடத்துல. இது அப்படி இறுதியில் அல்ல. நிறுத்துறது. இது குர்ஆன்ல எந்த இடத்துல வந்தாலும் இதுல ஏதாவது ஒன்று வந்தால் என்ன செய்யலாம், நீங்க ஒரு நீட்டம். செகண்ட் நீட்டி ஓதணும். அப்படி என்றா இவர் தனியே விடுபட்டுகிறார். இவர் என்ன அர்த்தம்? இவரை பத்தி என்ன தெரியும்? குர்ஆன்ல கண்டிக்கிறீங்களா இவரை? கண்டிக்கும். கண்டிக்கிறீங்க. என்ன உங்களோட ஐடியா வந்து காண போகல? இதை நீட்டி வரும். அலிஃப்லாம் மீம்ல அதில் அண்ணன் கண்டிக்கிறது ஃபஸ்ட்டுக்கு. எத்தனை செகண்ட் நீட்டுறீங்க, இல்லை எவ்வளோ நீட்டுறீங்க, அல்லது என்ன உங்களோட உங்களோட மெஷர்மெண்ட் என்ன, அளவீடு என்ன? இல்லை அளவீடெல்லாம் அப்படி எனக்கு தெரியாது. சும்மா நார்மலாக நீட்டி வருது. அப்படி இப்போ நீங்க உங்களோட வளமையான கேட்டதை ஒரு வச்சு விலங்கல்ல சொல்லுங்க. கேட்டதை வச்சு அதை கேட்டதை வச்சு ஓதுறத கேட்டதை வச்சு அது அதில் இதுதான். அதை வச்சு உங்களுக்குன்னு ஒரு அளவீடு உண்டு இல்லை. இப்போ இவங்க இவ்வளோ நீட்டுறாங்களே, நாலு இவ்வளோ நீட்டி ஓதுமே, அதுக்கேற்ற மாதிரி ராகத்தை எடுப்போமே, அப்படி ஒரு ஐடியா உண்டு இல்லை, இது வரைக்கும் இல்லை, வந்து இல்லை. அப்படியா? இல்லை இல்ல. எவ்வளோக்கு நீட்டானா அப்படின்னு இல்லை, நார்மலாக நான் நீட்டுறது மட்டும்தான். சரி, ஓகே. இப்போ நான் சொல்லி கண்டிக்கிறது. தர விஷயம் என்ன தெரியுமா? குர்ஆன்ல அதுக்கு நிறைய பேர் சொல்லிக்கிற நிறைய சட்டம் அது பல நிறைய எங்களுக்கு இப்போ எங்களுக்கு பேசிக்கலி இப்போ அது ஒன்றும் தேவையில்லை. இந்த அடையாளத்தை குர்ஆன்ல நீ கண்டீங்கன்னா உங்களோட மைண்டுக்கு ஞாபகத்துக்கு எடுத்துக்கோங்க. இது மத்திட அடையாளத்தில் உண்டு. எப்படி? ஓகே. இது மத்திட மற்ற அடையாளத்தில் உண்டு. அடையாளத்தில் இந்த மத்திர அடையாளம் வந்துச்சுதுண்டா நான் 3 செகண்ட் நீட்டியே ஆகணும். இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்ற பேசிக் ரூல்ஸ். எத்தனை செகண்ட்? ஓ 3 செகண்ட். 3 செகண்ட். அப்போ அந்த 3 செகண்டுங்கிறது பசங்க அவங்களுக்கு உங்களோட ராகத்தை அழகுபடுத்திக் கொள்ளையிலும். அதை ஹை பிச் ஆயிக்கலாம், லோ பிச் ஆயிக்கலாம், கீழுக்கு போகலாம், மேலுக்கு போகலாம், சரிஞ்சு வரலாம், என்ன மாதிரி சரி அவங்களுக்கு ராகத்தை எடுத்துக்கொள்ளலாம். கை விரல் அளவுகளில் செல்றேன்னு சொன்னால் 6 அளவு. கை விரல் உண்ட மூடி திறக்கிறது, மூடி திறக்கிறது, திருப்பி மூடி திறக்கிறது, மொத்தம் 6 அளவுல நாங்கள் நீட்டி ஓதுவோம். சரியா? ஓகே. இது பேசிக்கலி தேவையான விஷயம். வசனத்தை ஓத போறோம் என்ற வகையில் இன்னும் ஒரு படி எங்களுக்கு தேவைப்படும். அதை மட்டும் நான் வழங்கப்படுத்துகிறேன். இந்த வசனத்தை கொஞ்சம் நீ ஓதணும். ஓதுங்க பார்ப்போம். ஓதணுமா? நீங்கள் வளமையாக ஒரு ஸ்டைல் ஒன்று ஈகுமே, அந்த அமைப்பில் நீங்கள் ஓதி பாருங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். திருப்பி ஒருக்கா ஓதுங்க. கொஞ்சம் இந்த ஸ்ட்ராங்காக ஓதுங்க. நீங்கள் எப்படி வளமையாக ஓதுறீங்களோ பயம் இல்லாமல் அதே அமைப்பில் ஓதுங்க, பிரச்சனை இல்லை. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஓகே. இப்போ இதில் நீங்கள் அவதானிச்சு பார்க்கணும். 3ஆம் முறை ஓதுனாலும் பிரச்சனை இல்லை. இது நீட்னீங்க ஈயாக்க, இந்த ஈயாக்க ம், ஈயாக்க நீட்னீங்க தானே. இந்த ம், யாவ இந்த யாவ நீட்டினத்தை விட இந்த ஐனை நீட்டினீங்களே, ஐ நீட்டினீங்க தானே. இதில் ம். நீட்டினது சம்திங் கூட மாதிரி விளங்குதா, அல்லது எல்லாம் ஒரே மாதிரி விளங்குதா, எப்படி? ஒன்றுமே விளங்கலைன்னா இது திருப்பி நீங்க போய் கூட தான் பார்க்கணும். உங்களோட இல்லை. இயல்புல எப்படின்னு நீங்க விளங்கிக்கணும். ஆ, இல்லை ஐனுக்கு கூட தான் நீட்டு. கூட நீட்டுறீங்க, என்ன காரணம்? என்ன அது ரீசன்? அப்படி நான் நீட்டுறோம் பழக்கத்து வசத்துல வந்து. ஏன்னா நான் சொன்ன ஸ்டார்டிங் ம், சில பழக்கங்கள் எங்களை சரியான வழியை கொண்டு வந்தீங்க. ம். பழக்கங்கள் ஏதோ ஒரு வகையில நாங்க சரியான அமைப்புக்கு வந்துக்கிறோம். அதான் இங்குள்ள முக்கியமான விஷயம். சரி, நான் ஏன் கூடுதல் நீட்டணும் என்கிறத மட்டும் பேசுவோம். இதுல நாங்க பார்க்க போற ஓகே. இன்னும் ஒரு தலைப்பு தான்
மத்தோடு தொடர்பான தலைப்புண்டு தான். நிறுத்தி ஓதுன்ற இடத்துல, நிப்பாட்டுற இடத்துல இப்ப மத்தோடு தொடர்பான சில அடிப்படைகளை பார்க்கணும். உதாரணத்துக்கு அதே வசனத்தை எடுக்கும். ஓகே. நஸ்தாயின் இந்த இடம். ம். சரியா? இந்த இடத்துல நீங்க சொன்னது போல கூடுதலாக தான் நீட்டணும் என்கிறது முதலாவது நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நீங்க சரியாக சரின்னு சொல்றது, நீங்க நீட்டின அளவு நான் சரின்னு சொல்லல, கென்செப்ட் சரி. ஓகே. கூட நீட்டணும் என்ற கென்செப்ட் சரி. ம். சரி, இதுல ம். முதலாவது நிபந்தனையை பாருங்க என்ன சொல்லுது. வசனத்துல நிறுத்தி ஓதும் எழுத்து சுக்கூன் செய்யப்படல். இங்க எது? பாப்போமே. ஐன். ஆ, இந்த வசனத்துல ஐனுக்கு சுக்குன். இந்த வசனத்துல எந்த கென்செப்ட், எந்த இடம், எந்த எழுத்து? யாக்கு யாக்கு சுக்குன். இல்ல, அதான் பிழை. நல்லா பாருங்க, வசனத்துல நிறுத்தி ஓதும் எழுத்து, அது விளங்குதா? நிறுத்துற எழுத்து நீங்க அப்ப யாழ நிப்பாட்டுறீங்க, எங்க நிப்பாட்டுறீங்க? நூன். நூன். அப்ப எங்க எந்த கென்செப்ட்? நூனுக்கு சுக்கூன சுக்குன் செய்யப்படும். செய்யப்படல். செஞ்சு வந்திக்குது என்று சொன்னா ம். நீங்க சொன்ன மாதிரி யா. செய்யப்படல்டா என்ன? நாங்க சுக்கூன் செய்யணும். எங்கட ஆ, work. நாங்க ஓகே. சுக்கூனை சரி. வைக்கணும். ஆ. ஓகே. ம். அப்ப நாங்க இங்க பெஸ்ட் வேலை என்ன செய்யணும்? முதலாவது நிபந்தனை, எந்த எழுத்துல நாங்க நிப்பாட்டுறோமோ அந்த எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வச்சிக்கணும். ரெண்டாவது வைக்கணும். வைக்கணும். ஓகே. அதற்கு முன், எதுக்கு முன்? அந்த சுக்கூன் வச்ச நூனுக்கு ம். முன்னால மத்தினுடைய அடையாளங்களில் உண்டு அப்படின்னால் ஃபதஹ் மத் ஆயிக்கலாம், கஸ்ரு மத் ஆயிக்கலாம், லம்மு மத் ஆயிக்கலாம். அல்லது மத்தினுடைய எழுத்துக்களில் ஒன்று வருதல் வேண்டும். இங்க என்ன வந்துக்குது? அதற்கு முன் ஃபத்தஹும் லம்மு மத்து. இல்ல, பாருங்கோ, இந்த இது சுக்கூன் செய்யப்பட்ட நாங்க வச்ச நூன். ஓகே. இதுக்கு முன்னுக்கு வந்திக்கிறது என்ன? முன்னுடா உங்களோட பின் அப்படியா? அரபுல பாருங்கள், இதான் முன், இதான் பின்னுக்கு வரான் பின். ஆ, அரபு. சரி. ஆ, அதுக்கு முன்னுக்கு சுக்குன் செய்யப்பட்ட சுக்குன் தான். என்ன எழுத்து? யா. யா. சுக்குன் செய்யப்பட்ட யா எதிர் எழுத்து? பார்த்துட்டுமே, இப்ப தானே பார்த்தோம். பாப்போமே. மத்தினுடைய எழுத்துக்கள்ல உண்டு, ஞாபகம் வைக்கா? ஞாபகம் வருது இல்லைனா? இல்ல. இல்ல. இப்ப அங்க வாங்க. இல்ல. இப்ப கொஞ்சம் இதை பாருங்க, விளங்குதா? எங்க சரி இதா சுக்குன் செய்யப்பட்ட யா வந்து இது எங்க சரி? மத்தினுடைய எழுத்துக்கள் இங்க கீழே இருக்குது. பாருங்க, ஓகே. சுக்குன் செய்யப்பட்ட யா உண்டு இதா? சுக்கன் ஈக்குது ஈக்குது. இது அப்ப சுக்குன் செய்யப்பட்ட யா வந்து மத்தினுடைய எழுத்து. அப்ப நஸ்தாயில பாருங்க, நூனுக்கு முன்னுக்கு என்ன இருக்கிறது? சுக்குன் செய்யப்பட்ட யா. யா இருக்குது. அது விளங்குதா? விளங்கு. விளங்குது. சரி. சுக்குன் செய்யப்பட்ட யா வரணுமென்று சொன்னா ஒரு விலங்கி கொள்ளணும், அதுக்கு முன்னால கஸ்ரத்து நிற்கும். அது பேசிக்கல் விஷயமே. அது பேசிக்கான விஷயம், அது ஓகே. தெரியுமே. அது சின்ன விஷயம், அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி, இப்ப பாருங்க, இந்த ரெண்டு நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்படுமாக இருந்தால் எது? கடைசிக்கு நாங்க சுக்குனை வச்சிக்கோணும், அதுக்கு முன்னால வாரது ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள்ல உண்டாயிக்கணும், அல்லது மத்தினுடைய எழுத்துக்களை ம். உண்டாயிக்கணும் என்று சொல்லி இந்த ரெண்டும் பூர்த்தி செய்யப்படுமாக இருந்தால் அதற்கு முன்னைய எழுத்தை, எதுக்கு முன்னைய எழுத்தை? சுக்கூன் செய்யப்பட்ட அந்த ஐ. யாக்கு முன்னால உள்ள எழுத்து எது? ஐன். ஐன. என்ன செய்யட்டாம்? 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு செகண்ட்ல சொன்னா 2 அல்லது 3 செகண்ட் என்ன செய்யலாம்? நீட்டி ஓதட்டுமாம். இதான் விட்டுதலாம். விஷயம். இப்ப நீங்க நீட்டி ஓதுற கான்செப்ட் ஓகேயா? இப்ப பாருங்க, அடிப்படையில இந்த ஈயாக்கு எத்தனை செகண்ட் நீட்டுவோம்? பேசிக்கலி இந்த ஈயாக்க இந்த ஈயாக்க எல்லாம் பேசிக்கலி எத்தனை செகண்ட் நீட்டணும்? ஒரு செகண்ட். 1 செகண்ட். வெரி குட். ஏனது? மத்தினுடைய அலிஃப் வந்துக்குது. அப்ப ம். பாருங்க, நஸ்தாயில வார அந்த யாக்கு மத்தினுடைய எழுத்து தான் வந்திக்குது. ஆனா அந்த ஐன் என்ன செய்யலாது? நாங்க 1 செகண்ட் நீட்டே இயலாது. இதை விட ஒரு மடங்கு கூட ம். நீட்டணும். 2 செகண்ட் அல்லது 2 மடங்கு கூட 3 செகண்ட் நீட்டணும். ம். அப்பதான் நீங்களோட ஓதலா வரும். சரி, நான் கடைசியா ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், அந்த கேள்விக்கான ஆன்சரை செல்லுமான்னு பாருங்க.
இப்போ குர்ஆன்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நஸ்தாயின்ங்கிறத நீங்க ஓதல்ல, நீங்க ஈயாக்கையில நிப்பாட்ட போறீங்க. இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த ஓ ஈயாக்கையை எப்படி நிப்பாட்டுறது? ஈயா ஈயாக்கண்டு பத்தாகத்துன்னு வச்சு நிப்பாட்டணும் அப்படியா? இல்ல எல்லாத்தையும் யோசிக்கணும். சுக்குன்னு வச்சு நம்ம வெரி குட். சுக்குனை வச்சு நிப்பாட்டணுங்கிறது முதலாவது கான்செப்ட் சரி. எதுக்கு சுக்குன் வைக்கணும்? அது வந்து பத்தகம் அர்த்தம் பத்தகத்தைன்னு இல்லாம இருக்குது. இல்ல இல்ல, எந்த எழுத்துக்கு நீங்க உங்களோட கான்செப்ட் சரி பிரதர், நீங்க சொன்ன சரி, சுக்கூன் வைக்கணுங்கிறது சரி. நான் ஏன் சுக்கூன் வைக்கணும்னு கேட்கல, எந்த எழுத்துக்கு சுக்கூன் ம். வைக்கணும்? அலிஃபுக்கா, பேக்கா, கா கா காஃபுக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டுவீங்க. வெரி குட். சரி, இப்ப சொல்லுங்க, இந்த இடத்துல நிப்பாட்ட போகல ஈயாக் என்றத்தை எத்தனை அளவுக்கு நீட்டி நிப்பாட்டணும்? இதுல நீட்டாண்டு தேவையில்லையே. தேவையில்லைனா நிப்பாட்ட பாத்தீங்களா? ம். தான் நீங்க தேட வேண்டிய இடம். பாருங்க, இப்ப நீங்க முதலாவது விஷயம் சொல்லிட்டீங்க. இப்ப வசனத்திலே நிறுத்தி ஓதும் எழுத்துக்கு சுக்கூனை வைக்கிறீங்க. முதலாவது நிபந்தனை வந்துட்டா. ம். ரெண்டாவது, அதற்கு முன் மத்தினுடைய அடையாளங்கள்ல உண்டு, எழுத்துக்கள்ல உண்டு வந்திக்கணும். வந்தியா அலிஃப் வந்திக்குதா? எஸ். எஸ். அப்ப நீ என்ன செய்யணும்? அந்த யாவை நீட்டி ஆ 2 செகண்ட் 3 செகண்ட். யக் நீட்டி நிப்பாட்டணும். நீட்டி ஓதையலாது, நீட்டி தான் நிப்பாட்டணும். இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. இப்படி நீங்க குர்ஆன்ல cross செக் பண்ணி தேடி பாருங்க. எங்க ஓகே. சரி உங்களோட நீங்க முட்டி மோதினா கொஞ்சம் நோட்ஸுக்கு வாங்க. இதுல இப்படி இது, இதுல இப்படி வந்திக்குது, இதுல இப்படி வந்திக்கு, இதுல இப்படி நிப்பாடலாம், எங்க ஐடியா விடுங்க. இதோட எங்கட சாப்டர் எல்லாம் முடியுது. நாங்க இன்னும் ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த டெக்னிக் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல விளங்கப்படுத்துவேன். அது பின்னால நாங்க வசனங்களை ஓதுறது பேசிடுவோம் இன்ஷால்லா. ரெக்கார்டை கட்டாயம் கேளுங்க. இந்த கான்செப்ட் ஒரு புதிய ஓகே. கான்செப்ட் ஆகிக்கும் உங்களுக்கு. சம்டைம் கொஞ்சம் நிதானமாக இருந்து நீங்கள் குர்ஆனோட லிங்க் நீங்கள் இருந்தால் ப்ராக்டிஸாக குர்ஆனுக்கு கொண்டு வந்தீங்க, நோட்ஸை பாடமாக்காமல் நோட்ஸை வச்சுக்கொண்டு குர்ஆனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்றால் இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நல்லமா. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி. வலைக்கும் அஸ்ஸலாம்.